வணக்கம். உத்தரப்பிரதேச சட்டசபையில் அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை பாராட்டி பேசியதற்காக சமாஜ்வாதி பார்ட்டி எம்எல்ஏவை அந்த கட்சி உடனடியாக நீக்கியுள்ளது. எதனால அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தாங்க, என்ன நடந்தது, இது குறித்து விரிவாக தருகிறார் நமதுடைய டிஜிட்டல் பிரிவின் அரசியல் செய்தியாளர் அபினவ் அவர்கள். அபினவ், சொல்லுங்க அபினவ், அவங்க அப்படி என்ன சொன்னாங்க, எதுக்காக அவங்கள கட்சியிலிருந்தே நீக்கியிருக்காங்க? வணக்கம் வெங்கட். நமக்கு தெரியும், உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஆட்சி ஏற்படுவதற்கு முன்னாடி அங்கே எந்த அரசு அமைந்தாலும் அதை கூண்டாராஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, சமாஜ்வாடி கட்சியாக இருந்தாலும் சரி, பகுஜன் சமாஜ்வாதி கட்சியாக இருந்தாலும் சரி, யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ரவுடிகள் தான் அந்த மாநிலத்தையே கட்டுப்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த வகையில் சமாஜ்வாடி கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ, அவர் பேர் அட்டீக் அகமது அப்படின்னு சொல்லிட்டு, அவர் சமாஜ்வாடி கட்சியில் எம்எல்ஏவாக இருந்தார். பின்னாடி எம்பியாவும் அவர் பதவி ஏற்றிருக்காரு. அவர் இந்த பிரயாக்ராஜ் அப்படின்ற கான்ஸ்டுவன்சியவே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்திருக்காரு. அவரும் அவருடைய சகோதரர் அஷ்ரஃப் அகமது அப்படின்றவரும் சமாஜ்வாடி கட்சியில் தான் இருந்திருக்காங்க. இவர்கள் மேலே 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருந்ததாக சொல்லப்படுது. இவர்கள் ரவுடித்தனம் மூலமாகத்தான் அரசியலில் கோலோச்சி வந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. இந்த நிலையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், பூஜா பால் அப்படின்றவங்களோட ஹஸ்பண்ட் ராஜு பால், இவர் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியில் இருந்திருக்காரு. அவர் இந்த அஷ்ரஃப் அகமதுக்கு எதிராக தேர்தலில் போட்டிட்டு ஜெயிச்சார். அந்த கோவத்தில் அட்டீக் அகமத், அஷ்ரஃப் அகமத் இவங்க 2 பேருமே சேர்ந்து 2005ஆம் ஆண்டு அவரை கொலை பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த டைமில் ஆட்சியில் இருந்தது யார் அப்படின்னு பார்த்தா இதே சமாஜ்வாடி கட்சி தான். ஆனால் கொலை செய்தது தங்களுடைய கட்சி எம்எல்ஏ அப்படின்றதுனால அவர்கள் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக உத்தரப்பிரதேச காவல்துறை இந்த வழக்கை இழுத்து அடிச்சுக்கிட்டே இருந்த நிலையில் உத்தரப்பிரதேச முதல்வராக திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த கேஸே வேகம் எடுக்குது. இந்த கேஸ் வேகம் எடுத்து பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அட்டீக் அகமதும் சரி, அவருடைய சகோதரர் அஷ்ரஃப் அகமதும் கைது செய்யப்படுறாங்க. அவர்கள் கிட்ட இருந்து 11,000 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுது. யாருமே இவங்க கிட்ட இவ்வளோ பெரிய சொத்துக்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கேஸில் தங்கள் கன்விக்ட் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக சாட்சிகளாக இருந்த ராஜு பால் என்பவரையும் உமேஷ் பால் அப்படின்ற வழக்கறிஞரையும் இதே கும்பல் போட்டு தள்ளுது. ஸோ அதற்கு மேலும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதில் ஆசாத் என்ற அட்டீக் அகமதுனுடைய மகனும் கைது செய்யப்படுறார். ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தா ஒரு கிரிமினல் எம்பையரையே இந்த அட்டீக் அகமது அப்படின்றவர் நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு. அதை இரும்பு கரம் கொண்டு யோகி ஆதித்யநாத் அவர்கள் கையாண்டு அவர்களை கைது பண்ணியிருக்காரு. இந்த நடவடிக்கையை குறிப்பிட்டு தான் பூஜா பால் அவர்கள் சட்டமன்றத்தில் யோகி ஆதித்யநாத்தை குறிப்பிட்டு பாராட்டுறாங்க. பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் பூஜா பால் அவர்கள் இந்த காலகட்டத்தில் சமாஜ்வாடி பார்ட்டியில் தான் இருக்காங்க. சமாஜ்வாடி பார்ட்டியில் இருந்துக்கிட்டே சமாஜ்வாடி பார்ட்டியில் இருந்த ரவுடிகளை அடித்தது குறித்து அவர் பெருமையாக பேசியிருக்காரு. இதுதான் அகிலேஷ் யாதவ் அவர்களை கோபம் முட்டியிருக்கு. உடனடியாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இந்த பூஜா பால் அவர்கள் கட்சிக்கு விரோதமாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரை கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. இந்த சம்பவம் தான் உத்தரப்பிரதேசத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கு. அகிலேஷ் யாதவோட இந்த நடவடிக்கை உத்தரப்பிரதேச அரசியலில் ஒரு சர்ச்சையும் கிளப்பியிருக்கு. என்ன அப்படின்னா, அகிலேஷ் யாதவ் அவர்களுடைய மனைவி டிம்பிள் யாதவ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெல்லி பக்கத்தில் இருக்கிற ஒரு மசூதிக்கு போகிறாங்க. அந்த மசூதிக்கு அவங்க போனபோது அவர்களுடைய தலையை கவர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மௌலானா சஜீத் ரஷீதி அப்படின்றவர் சில விமர்சனங்களை முன்வைக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாருங்க, அவங்க தலையை கவர் பண்ணல, அவங்க முதுகு பகுதி அப்படியே தெரியுது, இவங்க நிர்வாணமாக வந்ததாக தான் நம்ம கருத முடியும் அப்படின்ற மாதிரியான சர்ச்சை கருத்துக்களை பேசுறாரு. இந்த விஷயம் தொடர்பா அகிலேஷ் யாதவ் எந்த ஒரு ரியாக்ஷனுமே தரல. ஸோ சொந்த மனைவியை இன்னொருத்தர் ஆபாசமாக சித்தரிக்கிறாரு. அதாவது பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படும் கொடுமைகளை நாங்கள் தட்டி கேட்போம்னு சொல்கிற அகிலேஷ் யாதவ் தன்னுடைய மனைவி மீது ஒருவர் வைத்த விமர்சனத்தையே தட்டி கேட்கல. ஆனால் இழந்த தன்னுடைய கணவரின் இறப்புக்கு நியாயம் கொடுத்தார் யோகி ஆதித்யநாத்னு சொன்னதுக்கு அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறது எந்த வகையில் சரியாகும் அப்படின்ற கேள்வியையும் அரசியல் வட்டத்தில் எழுப்புறாங்க. நிச்சயமாக அவங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி அபினவ். நேயர்களே, தமிழ் ஜனம் சேனலில் இது போன்ற விரிவான வித்தியாசமான செய்திகளை காண உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.